வெளிப்படுத்தலில் 7 முத்திரைகள். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 7 முத்திரைகளை பற்றின செய்தி இருக்குது. அது வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தா தெரிந்து கொள்ளலாம். பரலோகத்தின் சிங்காசனத்தில் பிதாவானவரின் வலது கையில் ஒரு அழகிய புத்தக சுருள் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள செய்தி என்ன என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் அந்த புத்தக சுருள் 7 முத்திரைகளினால் மூடப்பட்டு இருக்கிறது. அந்த புத்தக சுருளை ஆட்டுக்குட்டியானவர் என்ற அன்பாய் அழைக்கப்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு முத்திரையையும் உடைக்கின்றார். அதன் செய்தியை நமக்கு தெரிவிக்கின்றார். அது என்னவென்று தொடர்ச்சியாக பார்க்கலாம். முதலாவது முத்திரை உடைத்தபோது வெள்ளை குதிரை காட்டப்படுகிறது. 2ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது சிவப்பு நிற குதிரை காட்சியளிக்கப்படுகின்றது. 3ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது கருப்பு நிற குதிரை காட்சியளிக்கப்படுகின்றது. 4வது முத்திரை உடைக்கப்படும் போது மங்கின நிற குதிரை காட்சியளிக்கப்படுகின்றது. 5வது முத்திரை உடைக்கப்படும் போது இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்களின் ஓலம் எழுதப்பட்டு இருக்கிறது. 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது பூமி அதிர்ச்சிகளும் கல்மலையும் பொழியப்படுகின்றது. அந்த நேரத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றியில் முத்திரை போடப்படுவதையும் பார்க்கலாம். 7வது முத்திரையில் ஒட்டுமொத்த பரலோகத்திலும் அமைதி நிலவுகின்றது. ஏனென்றால் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவரும் இந்த பூமியில் உள்ளவர்களை மீட்பதற்காக இறங்கி வருவதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படியாக வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அநேக காரியங்கள் ரகசியமாய் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் அர்த்தங்களை வருகிற பதிவுகளில் நாம் புரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக இந்த தகவல் வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிப்பதற்கான ஆர்வத்தை தூண்டியிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.